ஓம் சாந்தி. நான் ஒரு ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல. இந்த உடலின் நெற்றியின் புருவ மத்தியில் வீற்றிருந்து உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறேன். பிரகாசமான ஒளிப்புள்ளி ஆத்மாவாக இருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா என்ற நினைவில் இருந்து கொண்டு உடலை ஒரு தற்காலிக ஆடையாக நினைத்து பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த உடலின் உணர்வுகளால் கட்டுப்படாமல் இருக்க முடிகிறது. ஒரு பார்வையாளனாக இருந்து நான் என் கர்ம இந்திரியங்களின் மூலம் நிகழும் அனுபவங்களை அமைதியாக கவனிக்கிறேன். உடலின் மீதுள்ள பற்று குறைகிறது. உடல் உணர்விலிருந்து விலகிய நிலையை எளிதாக அனுபவம் செய்கிறேன். ஆத்ம நிலைக்குள் செல்லும் திறனை வளர்த்து கொள்கிறேன். ஆத்மாவை வலிமையாக்குகிறேன். தந்தையின் குழந்தை என்ற பெருமிதத்தில் நிலைத்து நிற்கிறேன். பரம்பிதா சிவபாபாவின் அளவற்ற அன்பு என் ஆத்மாவின் நிரந்தர ஆதாரமாக இருப்பதை ஆழமாக அனுபவிக்கிறேன். அந்த அன்பு என் உள்ளத்தில் உள்ள அனைத்து தெய்வீக குணங்களையும் விழித்தெழச் செய்கிறது. நான் சக்திசாலியான ஆத்மா என நினைக்கும்போது எந்த பிரச்சனையும் என் மனதை கலக்கமடைய செய்ய முடியாது. அவற்றை தடைகளாக அல்ல, ஆத்மாவின் வளர்ச்சிக்கான படிகளாக பார்க்கிறேன். ஒரு புதிய கற்றல் அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையுடன் சந்திப்பு என் ஆத்மாவை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. நான் தேவதை ஆத்மா என்ற உணர்வில் அனுபவத்தில் நிலைத்து நிற்கிறேன். அதனால் லேசாக உணர்கிறேன். என் மனதில் எப்போதும் பாபாவின் நினைவு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நினைவு எனக்கு சக்தியை அளிக்கிறது. நான் எப்போதும் பாபாவின் ஆசீர்வாதத்தை உணர்கிறேன். என் உள்ளத்தில் எழும் தூய எண்ணங்கள் உலகிற்கு சக்தியையும் சாந்தியையும் அளிக்கிறது. எப்போதும் சுப சிந்தனையாளராக இருந்து உலகிற்கு நல்ல அதிர்வுகளை பரப்புகிறேன். நான் வெற்றி பெற்ற ஆத்மாவாக உணர்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.